ஹாய் மக்களே, வெல்கம் பேக் அவர் சேனல் ஆர்ஜேஎல் ஃபேமிலி. நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வரும். அதை நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, பெல்லைக்கான ஆளில் போட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீன் பொரிச்சதுங்க. இது கேரளா ஸ்டைல். சரி, அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்லாம் பார்த்துடலாமா? அதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோங்க. இதை நம்ம ஒரு தொக்கு பதத்துக்கு கொண்டு வந்துக்கலாம். அதுக்கு நம்ம ஒரு கடாய் எடுத்து வச்சு எண்ணெயை ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதும் அதுக்கப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வெங்காயம் நிறைய எடுத்துக்கோங்க. அப்படி போட்டால் தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். மீன் பொரிச்சது யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வாசமாக இருக்கிறதுக்காக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க கருவேப்பிலை. அது போட்டதுக்கப்புறமா நம்ம தக்காளி அண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்குறதுக்காக 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. அது கூடவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அது ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா கிளறி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம மசாலா தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு சில்லி பவுடர் 2 டீஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 2 டீஸ்பூன், டர்மரிக் 1/2 டீஸ்பூனுங்க. இது ஒரு தொக்கு பதத்துக்கு வரணும். அதனால் 1 கிளாஸ் மட்டும் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நமக்கு மீன் எவ்வளோ பெருசோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வாழை இலை எடுத்துக்கலாங்க. இது வாழை இலையில் சமைக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த பதத்துக்கு நமக்கு வந்துடணும். 1 கிளாஸ் வாட்டருமே நல்லா நமக்கு சுண்டி நமக்கு அந்த தொக்கு பதத்துக்கு கிடச்சிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் வாழை இலையை கழுவி அதை எடுத்து வச்சுட்டு இந்த பேஸ்ட்டை கொஞ்சம் கீழே ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் எத்தனை மீன் இருக்கோ அத்தனை மீனுக்கும் நீங்கள் வாழை இலை தனியாக இது பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பேஸ்ட்டை கீழே போட்டு நல்லா தடவிட்டு அதுக்கு மேலே மீன் வைக்கணும். மீனுக்கு மேலே மறுபடியும் அந்த பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. அப்படியே சூடாக ஒரு ரச சாதத்துக்கும் இதுக்கும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த மேலே அந்த பேஸ்ட்டை மறுபடியும் அது மேலே நல்லா வச்சுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை எங்களுக்கும் கொடுங்க. நல்லா இருக்கிறதெல்லாம் பேஸ்ட்டு மேலே போட்டு நல்லா அந்த கரண்டி வச்சே நல்லா நீங்கள் தடவி கொடுத்துருங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் வாழை இலையை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி செய்கிறது ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நாங்கள் ஒரு 4 மீன் தாங்க செஞ்சுருந்தோம். அதனால் 4 மீனையுமே இப்படி வாழை இலையில் உருட்டி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் தோசை தவாவில் கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. இல்லை 2 தான் போட்டு எடுக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு நம்ம அதை வேக வச்சு இது ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோங்க. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த டிஷ்ஷு. ஒரு சாம்பார் சாதமாகட்டும், ரச சாதத்துக்கு எல்லாம் இது நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்கல்ல. பார்த்திங்களா, நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா இப்படி ரெடி ஆகணும். பாருங்களேன், ஆவி பறக்குது சுட சுட. நாங்கள் ரச சாதத்துக்கு தான் மக்களை வச்சு சாப்பிட்டோம். டேஸ்ட்டும் சும்மா சொல்லக்கூட சூப்பராக இருந்தது. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க மக்களே. Thank you for watching. நன்றியும் மக்களே.